தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கையில் சமீப காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே 2 பேரும் தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ விஜய் சார் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும், அதே மாதிரி சங்கீதா வந்து லண்டன்லேயும் இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள நடந்த கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சில ஆண்டுகளில் இவங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இருந்திருக்காங்க. இருந்தாலுமே கூட இப்போ இவங்க மீண்டும் இணைந்து வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய மகனும் மகளும் தாங்க. ஸோ 2 பேருமே அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும், இனி இவங்க வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய முதல் முயற்சியே ஜென்சன் சஞ்சயுடைய சிக்மா படத்தை பற்றி ஒரு இன்டர்வியூ இருந்தாங்க. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அவர் பேசின விஷயத்தை வச்சு சங்கீதாவுடைய மனசு அப்படியே மாறிடுச்சுங்க. ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே அவங்களுடைய அப்பாவை வந்து விட்டே கொடுக்கல. அதே மாதிரி தான் திவ்ய சாஷாவும் தன்னுடைய அம்மாவை பற்றி எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்கல. தன்னுடைய அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் அவங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்ன விஷயங்களை எல்லாம் கடந்த நாட்களில் அவங்க செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய முயற்சியால் இன்றைக்கி சங்கீதா அவங்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய அருமையான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. பெரும்பாலும் எந்த மகனும் மகளும் இது மாதிரி வந்து செய்கிறது கிடையாது. இப்போ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா பெற்றவங்க தான் பிள்ளைங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத பார்த்து புரிஞ்சு நடந்துப்பாங்க. அவங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து ரிவர்ஸாக நடக்குது. ஏன்னா விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதை அப்பாவும் அம்மாவும் இப்படி இருக்கிறதா குழந்தைங்களால வந்து பொறுத்துக்கவே முடியல, தாங்கிக்க முடியல. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளமாக இருந்தது என்னென்னா, சஞ்சயோடைய இன்டர்வியூ தான். அவர் ஃபஸ்ட்டு சிக்மா படத்தை வந்து இயக்கிட்டுருக்காரு. ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் அந்த படம் கூட ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இப்போ உருவாகிட்டு இருக்குது. அவருடைய அந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்த ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதும். அவங்க அப்பா மேலே ஜென்சன் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காரு அப்படின்றது, எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காரு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அறிமுகமாயிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தில் வந்து இயக்கிட்டுருக்காரு. அதோட இயக்குனராக ஒரு இளம் இயக்குனராக அவர் வந்து அறிமுகமாயிருக்காரு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஹாலிவுட்லேருந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷினுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ஒரு கொஷினையும் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். என்னங்க என்னை இப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, ஹாலிவுட் எங்கே இருக்குது, நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு போய் இந்த சான்ஸ்லாம் கிடைக்குமா, அந்த மாதிரி வேறு மாதிரி கூட ஏதாவது ஒரு பேசி சமாளிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவருடைய மைண்டில் டக்குன்னு அவங்க அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு அன்பு வச்சுருக்காரு, மரியாதை வச்சுருக்காரு அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த இன்டர்வியூவை கண்டிப்பாக விஜய் சாரும் பார்த்துருப்பாரு. அதே மாதிரி சங்கீதா மேமும் பார்த்துருக்காங்க. சங்கீதா மேம் பார்த்ததுனால மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மனமாற்றமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி லாஸ்ட் இயரிங் நடந்தப்போ கூட சங்கீதாவை பக்கத்துலேயே வந்து திவ்ய சஷா இருந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட்டுக்கு வந்து பிரிஞ்சிருக்க வேணாம், அப்பா கூட வந்து சேர்ந்து இருக்கலாம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு திவ்ய சாஷாவும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சங்கீதாவால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பேரண்ட்ஸாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதனால் சங்கீதாவும் சரி விஜயும் சரி ஒரு மனசுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. நமக்காக இல்லைனாலும் இனி நம்மளுடைய குழந்தைகளுக்காக, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி சங்கீதா உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து யோசிக்கலைங்க. கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இனி வந்து அவங்க எல்லோரும் ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு ஆரம்பமே அதுதான் அப்படின்ற மாதிரி நடந்துருந்துச்சு. இதுக்கிடையில் எல்லாருமே ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு சங்கீதா வந்து லண்டன்லேருந்து கண்டிப்பாக சென்னை வந்துடுவாங்க. சென்னையில் வந்து அவங்களுடைய திருமண நாளை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சூழ்நிலையின் காரணமாக அவங்களால இங்கே வர முடியல. இருந்தாலுமே அவங்க வந்து ஒன்றா தான் இருக்காங்க. அதில் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க.
எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க வரதுக்கான சூழ்நிலை மட்டும் தான் இப்ப இல்ல அப்படின்றதுனால, கண்டிப்பா கூடிய சீக்கிரமா சங்கீதா வந்து இங்க வருவாங்க. விஜய் அவர்களுடைய வீட்ல ஒண்ணா சேர்ந்து விஜய் அவர்கள் அவங்களுடைய மகன், மகள், அம்மா, அப்பான்ட்டு எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை வந்து உருவாகப் போகுது. ஸோ அந்த ஒரு நாளுக்காக தான் கோடான கோடி ரசிகர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் முன்ன மாரி கிடையாதுங்க. முன்ன வந்து இளைய தளபதி விஜய். ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய அவர், இப்போ தமிழ்நாட்டு மக்களால கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வந்திருக்காரு. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா அவர் வந்திருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல வந்து நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ மக்களுடைய நம்பிக்கைய வந்து காப்பாத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் முடிஞ்சு இப்போ நெறைய விஷயங்கள வந்து செய்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பா விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய குறைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதனுடைய தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில அரசு பேருந்துகள்ல பெண்கள் கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய திட்டம் நடைமுறையில இருக்கு இல்லையா? அந்த திட்டம் வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெற்றி பயணம் அப்படின்ற பெயர்ல விரிவுபடுத்தப்பட்டு, மாநகர மற்றும் நகர பேருந்துகள் மட்டும் இல்லாம எக்ஸ்பிரஸ்ஸு, எல்எஸ்எஸ்ஸு மற்றும் டீலக்ஸ் இந்த மாதிரியான அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வசிக்கக்கூடிய எல்லா பெண்களும், மாணவ, மாணவிகள், திருநங்கைகள் எல்லாருமே வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம மாநகர மற்றும் நகர பகுதிகள்ல இயங்கக்கூடிய சாதாரண அரசு பேருந்துகள்லயும் இலவச பயணம் இப்போ அனுமதிக்கப்பட்டுட்ருக்கு. அதே ஒரு விரிவாக்கமா செய்து வெற்றி பயணம் அப்படின்ற ஒரு பேர்ல இப்போ வந்து நடக்கப் போகுதுங்க. ஸோ வரக்கூடிய அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னையிலேருந்து இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா பெண்கள் எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்ல பெண்களுக்காக நெறைய விஷயங்கள் வந்து செய்துட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த மகளிர் இலவச பஸ் திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியிலே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இவர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா, பல தரப்புல இருந்தும் பாராட்டுக்கள் வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாம, பாமகவும் இத வந்து வரவேற்றிருக்கு. 100 நாள் வேலை திட்டத்த நம்பி பலரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவங்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய திட்டமா இருக்கும் அப்படின்னு, சௌமியா அன்புமணி கூட இந்த விஷயத்த வரவேற்று பேசியிருந்தாங்க. ஸோ தமிழகத்தில தமிழக மக்கள், மகளிர் எல்லாருமே வந்து கட்டணமில்லாம பேருந்து பயணத்த திட்டத்த மேலும் வந்து பயன்படுத்தலாம். இது மாரி நெறைய வகைகள்ல லேடீஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழக பெண்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எங்கே வேணால் வரலாம். அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் ஒரு நல்ல செய்தி அப்படின்னா அது இதுதாங்க. இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக இதை விட இன்னும் நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்துவார். மக்களுடைய மனசில் வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இவரை யாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய வெற்றி பயணமானது தொடர்ந்து வந்து நடக்கணும். அதே மாதிரி இவருடைய குடும்ப விஷயமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சால்வ் ஆகி அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக வந்து இருக்கணும். அதுக்காக மகனும் மகளும் செய்யக்கூடிய முயற்சிகள் சீக்கிரமாக வந்து கைகூடி வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சிக்மா படத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.